இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடுனால ஆண் வாரிசுக்கும் குலதெய்வத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறோம். ஆண் வாரிசு ஒருத்தவங்களுக்கு இல்லை அப்படின்னா முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் குலதெய்வம் தான். ஜாதக ரீதியாக நம்ம ஆய்வு பண்ணி பார்க்குறோம், குரு ஆய்வு பண்ணி பார்க்குறோம். அது ரெண்டாவது ஒரு விஷயங்கள். அதுக்கும் அப்பாற்பட்ட விஷயம் குலதெய்வத்திட்ட மட்டும்தான் இருக்குது. குலதெய்வங்கிறது நம்மளுடைய மூதாதையர்களுடைய வழியாக மரபு வழியாக நம்ம வரக்கூடிய வச்ச ஒரு தெய்வம் தான் குலதெய்வம். அந்த வைப்ரேஷனுக்கும் ஆண் குழந்தைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய முழு விஷயங்களையும் அந்த குலதெய்வம் மட்டுமே உருவாக்கப்படுகிறது. ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா கண்டிப்பாக அது நமக்கு வாரிஸ், அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நமக்கு வாரிஸ் தான் அது. ஆனால் அந்த பெண் குழந்தை குலசாமியை சேருமா அப்படின்னா கண்டிப்பாக சேராது. ஏன் சேராது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதனுடைய கணவர், அவனுடைய குழந்தைகள், அந்த குலதெய்வம் மட்டுமே போகும். ஆனால் இப்போ நமக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா நமக்கு வாரிசு இருக்குது. ஆனால் ஆண் குழந்தை இல்லைன்னா நம்மளுடைய குலதெய்வத்துக்கே வாரிசு இல்லை. கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழிபடுறதுக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லை. ரெண்டாவது விஷயம், ஒரு வரி, அதாவது ஒரு நம்ம பங்காளி எல்லாரும் சேர்ந்து கட்டக்கூடிய ஒரு வரி, அது இலக்கு. யார் இழக்கிறான்னா குலசாமி. அப்போ ஆண் வாரிசுக்கு அதிக பாதிப்படைகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம். அப்போ அந்த குலதெய்வத்தை நம்ம எப்படி முறையாக பயன்படுத்தினா அது முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு ஆண் வாரிசு கட்டாயமாக உண்டு. அந்த ஆண் வாரிசு வர வைக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்ம குலசாமிக்கு தான் அதிக பங்களிப்பு உண்டு. குலதெய்வம் எந்த கிரகத்தையும் மோதி நம்மளுடைய ஆண் வாரிசை கொண்டு வந்தால் தான் அது சந்ததியை பெருக்க முடியும். அதுக்கு அடுத்தடுத்த வரிகள் கூடும். நமக்கு கூட பெண் குழந்தை இருக்குது, பெண் குழந்தையோட குழந்தை கூட நம்மளுடைய பேரன் பேத்தின்னு நமக்கு அன்பு காட்டுறோம். ஆனால் குலதெய்வத்துக்கு ஆண் வாரிசு இல்லைன்னா அதுக்கு அதை வழிபடக்கூடிய சந்ததி அதுக்கு கட்டாகுது. அது அப்படி கட்டாக பற்றியில் அதிக பாதிப்படைகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வமே பாதிப்படையுது. அதனுடைய சந்ததியை அதுக்கு கட் பண்ண விரும்பாது. அப்போ அது என்ன பிரச்சனை, அது எதனால் அப்படிங்கிறத பார்த்து குலதெய்வத்திட்ட எப்போதுமே போய் நீங்கள் முறையாக வழிபடுங்க. என்ன உனக்கு ஒரு சந்ததி இல்லையா, நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டாலும் நார்மலாக வழிபடலாம். ஆனால் குலதெய்வத்தை மட்டும் நீங்கள் திட்டியோ எதனாலும் கோபமாக கூட நீங்கள் போய் கேட்கலாம். உங்கள் தந்தைகிட்ட எவ்வளோ கோபமாக எனக்கு இது வேணும்னு கேட்குறீங்களோ அதே மாதிரி குலசாமிகிட்ட போய் எனக்கு இதுதான் வேணும், எனக்கு ஆண் வாரிசு கொடுக்கலாம், உனக்கு வரி இல்லையா, உனக்கு சந்ததி இல்லையா, உனக்கு நீங்கள் ஏன் அப்படி எனக்கு அடுத்த வாரிசு கொடுக்காம இருக்கீங்க, கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முறையிட்டு வந்தால் கட்டாயமாக இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, சும்மா போயிட்டு ஆடு வெட்டி கோடு வெட்டி அது பாரம்பரியம், அதே மாதிரி செய்கிறத கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கலாம். அது இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் போய் கட்டாயமாக வேணும் திரும்ப நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். திரும்ப அது மேலே குறை சொல்லணும். கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்கிடுங்க எல்லாருமே. ஆண் வாரிசு இல்லைன்னா உங்கள் குலதெய்வத்து மேலே தான் நீங்கள் குறை சொல்லணும். எனக்கு குறைன்னு சொல்லக்கூடாது. எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நீங்கள் அதுகிட்ட வருத்தப்படக்கூடாது. உனக்கு சந்ததி இல்லை, உனக்கு ஒரு வரி கட்டாகுது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தெய்வம் உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் அடிக்கடி அதை போய் அதிகமாக நீங்கள் வழிபட்டு அதை யோகப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு. ஆண் வாரிசுக்கு நீங்கள் அந்த கோயில் போகணும் இந்த கோயில் போகணுங்கிறதுக்கு தேவையே இல்லை. நம்மளுடைய சந்ததியை பெருக்கக்கூடிய தன்மை நம்ம குலசாமிக்கு மட்டுமே உண்டு. அதை உரிமையோடு நம்ம அப்பா அம்மாட்ட எப்படி கேட்குறோமோ அதே மாதிரி சண்டை போட்டு நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு. வாழ்க வளமுடன்.